நடந்தாலும் அந்த நேர்மறை எண்ணம் ஒரு நிலையில் வெல்லும். எதிர்மறை எண்ணம் என்பது அரசியலை வைத்து சம்பாதித்து புகழ் கொண்டு அதன் மூலமாக ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் என்கிற பொழுது அது நிச்சயமாக அந்த நிமிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் தூங்குற பொழுது தூக்கத்தை கெடுக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மணிவன் சார் இருந்தாங்க, அப்படி எடுத்தாங்க. மரியாதைக்குரிய நாம் தமிழர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்கள் அரசியல் முற்றும் பெறந்தவர்கள். அவர் தனி இயக்கம் என்ற பொழுது அவர் இன்றைக்கி அரசியல் கதை பண்ண முடியாது. அப்போ எந்த இயக்கத்தில் சாராது அரசியல் ஓரளவு புரிந்தவர்கள் மட்டும் இதை எழுத முடியுன்ற அந்த நம்பிக்கையில் ஒரு கதையை பண்ணுறோம். இவனுக்கு புரியுதா? கடந்த கால நிகழ்வுகளை ஒப்பிட்டு ரிலேட் பண்ணி பார்த்துப்பாங்களா? அப்படி நாம் தடுமாறுகிற பொழுதும் கூட பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகள் இல்லைப்பா இது இப்போ நடந்தது, அதை இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஜென்சி பிள்ளைகளுக்கு புரிய வைத்து விடுவீர்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதை யார் வேண்டுமானால் விடுத்து விடலாம். இது ஒரு நாள் இரவு சொல்லுகிற பொழுது அப்பா படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி மதியழகன், அண்ணே என்னென்ன இது பப்ளிக்கான ஒரு படம்னே, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. 2வது நாள் இந்த திட்டக்குடியில் பிறந்த ஒரு தமிழ் மகன் சினிமாவை காப்பாற்ற அவர் சினிமா மூலமாக படம் அவருக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஓரளவு அவரோட நேரடியாக படையிருப்பீங்க. அவர் கலை மேலே கொண்ட வெறி, ஏன்னா தயாரிப்பாளர்கள் அருகி போகிறார்களே, தயாரிப்பாளர்களே இல்லையே, அதை மீறி ஏதாவது ஒரு படம் வருகிற சிக்கல் இருக்குது என்ற கண்ணோட்டத்தில் படம் எடுக்க வந்தாங்க. அவர்கிட்ட போய் சொன்னோம், 2 மனமாக தான் போனோம், ஒத்துட்ட பிறகு இது மக்களுக்கான படமாச்சு என்று அந்த உணர்வோடு இருந்தார். ஸோ நான் இயக்கியிருந்தால் இந்த ரிசல்ட் அல்ல. நிச்சயமாக நான் இன்று மத்தியானம் சகோதரர் சரண் அவர்கள் பார்த்த பொழுது வசன ரீதியாகவே சொல்ல வேண்டிய விஷயங்களை காட்சி ரீதியாக பண்ணியிருக்காரு உமாபதி. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். ஸோ இப்போ நேற்று வரை எங்களது படமாக இருந்தது, இன்று காலையிலிருந்து உங்களது படமாக, நீங்கள் என்றால் மக்களுடைய படமாக மாறிவிட்டது. இந்த படம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கலாம். அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணும்போது நாங்கள் விஜய் சாரை இது பண்ணலை, அவரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் சாரை மட்டும் சாயல் காமிச்சிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கலாச்ச மாதிரி இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிளைமாக்ஸில் என்ன பண்ணியிருக்காரு? கட்சி ஆரம்பிச்சாரா? அதை தான் சொல்ல வரீங்க. ஏன் சார் எம்பியாக இருக்காரா? அதான் சார் அவர் குல்கந்த் குமாரா பாருங்க செல்பில். நீங்களே ஜென்சி பிள்ளைக்கும் இடையில 90 கிட்ஸுக்கும் இடைப்பட்ட சிக்கலை தம்பி மாட்டிருக்கிற அடுத்த தலைமுறை வாட் இஸ் பாலிடிக்ஸ், இந்த கேரக்டர் எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னா நீ தம்பி சொல்லி புரிய வைக்கணும். அப்படி சொல்லி புரிய வைப்பது அரசியல் விழிப்புணர்வை தம்பி நீ ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ஓ திஸ் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது செல்பில். ஆமாம், நீங்கள் குல்கந்த் குமாரா பாருங்க. நெக்ஸ்ட் சார், நீங்கள் விஜய் இல்லைன்னு அன்றைக்கி சொன்னீங்க, ஆனால் சாயல் அப்படியே இருக்குது. இப்போ இருக்கிற கேட்ட பேருக்கு கேள்வி முடிச்சிடுறேன். அடுத்து அவரோட உதவியாளர் பேர், அவர்கிட்ட உதவாளர் பேர் செல்வம். அதேமாதிரி லண்டனையும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா விஜய் தான் சொல்கிற மாதிரி ரஜினியில் ஆரம்பித்து அவர் கேட்டால் தான் விஜய்கிட்ட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு தோணுது. அன்பு தம்பி கார்த்தி உனது அறிவை என் கூட புகுத்தாத. இதெல்லாம் படம் சிலப்பில்ல. நீ வாத்தியாருடைய மகன் அடிக்கடி பொறுப்பிட பார்க்குறீங்க தம்பி. அதல்ல, அதுக்கு நான் ஆட்பட்டவன் கிடையாது. நான் நினைத்திருந்தால் ஒரு சுமூகமான ஒரு கதையை எடுத்து இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளவு ஒரு சேர பண்ணியிருக்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக எனது வயசுக்கு என்னப்பா தேசிய விருது வாங்கிட்டப்பா, நேஷனல் அவார்டு வாங்கிட்டப்பா, பெரியார் விருது வாங்கிட்டப்பா, இதை ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பார்த்தீங்களா? எந்த பணப்பாது இருக்கா? நேற்று இரவு வரை இந்த படம் வெளியாகுமா வெளியாகாத என்ற ஒரு பதட்டத்துக்கும் பதைவதைக்கும் உள்ளாகி உடல் ஆரோக்கியத்தை, உள்ள மகிழ்வை, உள்ள நிம்மதியை கெடுத்த படம் இது. அப்பா இனிமே இந்த மாதிரியான அப்படியான ஒரு முடிவுக்கு எங்களை தள்ளிடுறாங்க. நீ கார்த்தி மாதிரியான ஆள்லாம் சப்போர்ட் பண்ணும். இது முழுக்க தனி நலன் சார்ந்த கருத்து அல்ல. இது ஒட்டுமொத்த மக்கள் நலன் சார்ந்த கதை. நீ விழாவாரியாக விரிச்சு எழுதுவ. நாளை கழிச்சு மத்தியானம் 1:45 மணிக்கு கூப்பிட்டு பேசுகிறேன். அடுத்து டைரக்டர் அண்ணன் இங்கே இருக்கான். ஐயா சொல்லுங்கய்யா. நீங்கள் சொல்கிறதாவே இருக்கட்டும், யாரையும் நீங்கள் சொல்லலை, சந்தோஷம். ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் சீரியஸாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிகளின் இந்த சித்து விளையாட்டு காட்டுற மாதிரி எடுத்துக்கலாமே. காமெடியாக வந்ததில் 10/11 படமாக இருக்குது. ஐ லவ் திஸ் கொஸ்டின். ஐ லவ் யூ. சட்டத்திட்டங்கள், தேர்தல் ஆணையம், விதிமுறைகள், எவ்வளவு சிக்கலுக்கு நடுவில் இந்த படம்
இப்படி யோசிச்சு எடுத்து ஒரு சேலஞ்ச் அது நிச்சயம் ஒத்துப்பே நினைக்கிறேன். இந்த கதையை தொடுவது ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு ஒரு படைப்பை கொண்டு பத்திரிகையாளர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்றதே பெரிய விஷயம். நீங்கள் ஆசைப்பட்ட பிரகாரம், நான் ஆசைப்பட்ட பிரகாரம் அந்த படைப்பு சுதந்திரத்தை 100% அந்த கொக்கரிப்பு உணர்வோடு கொட்டி தீர்த்திருந்தால் படம் வந்திருக்காது, பணம் போயிருக்கும், நான் வீட்டில் தூங்கியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.